பொண்ணுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 22/3/1996. 22/3/1996. பிறந்த நேரம் வந்து மாலை 4:45 PM. 4:45 PM. பிறந்த இடம் கரூர். கரூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி பரணி நட்சத்திரம் சிம்ம லக்னம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம் சிம்ம லக்னம் அம்மா. ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும்? என் பொண்ணு மேரேஜுக்காக கேட்கணும். அம்மா இப்போ வந்து சந்திரதசையில சுக்கிர பக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரிங்கய்யா. பாப்பா ஜாதகத்துல 8ல் இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடாது. சரிங்க. போன நேயருக்கு நான் சொன்ன மாதிரி தாமத திருமணம் நல்லது. சரிங்க. கலத்திர காரகன் கெடாத காரணத்தினால் சரி இந்த குழந்தையுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்க. கலத்திர காரகன்னா சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருக்குதாங்கய்யா? ஆமாம்மா, சுக்கிரன் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறாருமா. குருவுடைய பார்வையில் 2 டிகிரி பார்வையில் இருக்கிறார். இயற்கை சுபகிரகங்கள் வளர்பிறை இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. குரு 5ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனால் லக்னாதிபதி பலவீனம். ஏமா அம்மா தாம்மா, நீங்க தாம்மா குடும்பத்தோட கேப்டன். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். 1000 அர்த்தம் இருக்குதுல்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க தான் குடும்பத்தை நடத்திட்டு போறீங்க. நீங்க தான் குடும்பத்தையும் குடும்ப தலைவரையும் நடத்திட்டு போறீங்க. பாப்பா ஜாதகத்துல பட்டுன்னு சொல்லலாம். சூரியன் சனி சேர்க்க. சரிங்க. 9ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல் மறையறாரு, அந்த வீட்டுக்கு 12ல் மறையறாரு. சரிங்க. அம்மா தான் எல்லாம். பொண்ணு அம்மா பொண்ணு தான். சரிங்க. ஏன்னா சந்திரன் குரு சுக்கரனோட தொடர்பு கொள்றாரு. சரிங்க. 4ஆம் இடம் வலுத்து இருக்கு. சரிங்க. ஆக இந்த அமைப்புல பாப்பாவுக்கு இப்பதான் கல்யாண நேரம். ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு. ஆமாங்க. சந்திரதசை சுக்கிர பக்தியில வர ஜூன் மாசத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். உறுதியாயிடும். வர்ற ஜூன் மாசம்னா இந்த ஜூன் இல்ல, நாளைக்கு இல்ல, சரி அடுத்த வருஷத்துக்குள்ள ஆயிடும். அடுத்த வருஷத்துக்குள்ளனா நான் இப்ப என்ன சொல்லுவேன், அந்த ஆவணி மாசத்திற்கு பிறகு செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு யார் மருமகன்னு தெரிய ஆரம்பிக்கும். சுக்கிரபக்தியில இந்த பெண்ணுக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீர வேண்டும். சரிங்க. அக்டோபர்ல மாப்பிள்ளை யாருன்னு தெரியுங்களா? அக்டோபருக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து மாப்பிள்ளை அமைப்புகள் வரும். ஜென்மச்சனியை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஜென்மச்சனி இந்த பிள்ளைக்கு நல்லதுகளை தான் செய்யும். 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. நல்ல வேலையா அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை ராஜயோக தசை. ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிறார். அதனால செவ்வாய் தசையும் ராகு தசையும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்க. பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த 10 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்குற ஆளுங்கிட்ட போயிட வேண்டாம். சரிங்க. அந்த ரஜ்ஜி தட்டுது இந்த ரஜ்ஜி தட்டுது. என்னங்க கண்டிப்பா கல்யாணம் நடந்துருங்களா? அம்மா என்னம்மா இப்போ கேள்வி அருமையாக இருக்குதும்மா. ஜாதகம் கொஞ்சம் லேட்டுமா. என்னம்மா 30 வயசு ஆயிடுச்சு, அதுக்காக அப்படியே ரொம்ப இதாகிட வேண்டாம்மா. இப்படிலாம் கிடையாதும்மா. சுக்கிரன் நன்றாக இருந்தால், ராசிக்கு 7ஆம் இடம் நன்றாக இருந்தால் தாமதம் நல்ல கல்யாணம். சரிங்க. இது பொண்ணு டாக்டரா இருக்கிறாளுங்க, டாக்டர் மாப்பிள்ளை அமையுங்களாங்கய்யா? மனம் போல மாப்பிள்ளை அமையும்மா. செவ்வாய் வளர்த்து தானே இருக்கிறாரு. சரிங்க. மனம் போல அமைப்புகள் தான். அதாவது இவங்களுக்கும் டாக்டர் மாப்பிள்ளைக்கு தான் விருப்பம் இருக்கும். கண்டிப்பா அமையும்மா. சரியா? சரிங்க. வாழ்த்துக்கள். பக்கத்துலயா? 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லைனாலே இந்த பொண்ணுக்கு அம்மா மேல ரொம்ப, நீங்களும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருப்பீங்கம்மா. ஆமாங்கய்யா. ஒரு சின்ன விஷயத்தை கூட எங்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம அமைப்பி சொல்லிடுவா. அப்படி நானும் தமிழ்ல தான் சொன்னேன், நீங்களும் தமிழ்ல தான் சொல்றீங்க. நீங்களும் பொண்ணும் ஃப்ரெண்டுமா. வீட்டோட மாப்பிள்ளையா பாருன்னா ஏத்து வீட்டுல கிடைக்கிறானா பாருன்னு உங்க பொண்ணு சொல்லும். நம்ம தெருலையே பாருமான்னு சொல்லும். போருமா? வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்களுக்கு போற ஐடியாலாம் இருக்காது பொண்ணுக்கு. சந்திரன் சுபத்துவமாக இருந்தால் தாய் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுக்கு தகுதியான ஆளா கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை வளர்த்துருக்கிறீங்க. ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க தான் குடும்ப தலைவின்னு சொன்னேன். அதுல 1000 அர்த்தம் இருக்கு. உங்களுக்கும் புரியும். புரிஞ்சிருச்சா? இந்த அமைப்புல அம்மாவை சுற்றியே பொண்ணு இருக்கும். நீங்களும் உங்கள் பொண்ணை சுற்றியே இருப்பீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கரூருக்குள்ளேயே உங்கள் தெருவிலேருந்து 2 தெரு பக்கத்தில் 1/2 மணி நேரத்தில் வண்டியில் போயிட்டு வந்துடுற மாதிரி இந்த தூரத்தில் தான் மாப்பிள்ளை பொண்ணு செட்டில் ஆவாங்க. பொண்ணுக்கு அதே மாதிரியான நினச்ச மாதிரியான மாப்பிள்ளை தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்